கங்கை கொண்ட சோழன் கடாரம் கொண்டான் என்றெல்லாம் சிறப்பு பெயர் பெற்றிருந்தார். மதுராந்தகன் எனும் ராஜேந்திர சோழன் வலிமை மிக்க கடற்படை உதவியுடன் வணிகத்தையும் போர்களையும் நடத்தி வீர சோழனாக தொடர் வெற்றிகளை ஈட்டி உத்தம சோழனாக உயர்ந்து நின்றார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் வெகு பிரியத்துடன் அமைத்த வரலாற்று புகழ்மிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை தன்னகத்தே கொண்ட பெருமையுடையது அரியலூர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இரண்டாம் கட்ட அகழாய்வுக்கு வகை செய்து மாமன்னன் பெருமையை மக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் அகழாய்வில் கிடைத்த தொல்பொருட்களை கொண்ட அருங்காட்சியகம் ஒன்றை கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைக்க ஆணையிட்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமா, மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை நாளை அரசு விழாவாக கொண்டாட உத்தரவு பிறப்பித்தவர் நம் அன்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள். தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்களுக்கே அகரம் கற்றுக் கொடுத்த பெருமைக்குரிய பெரம்பலூர் மாவட்டத்தின் இளைஞர்கள் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் வகையில் ரூபாய் 400 கோடி மதிப்பீட்டில் பீனிக்ஸ் கோத்தாரி தோல்சாரா காலனி தொழிற்சாலையினை கடந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். பதவியேற்ற நாள் முதல் பரபரப்பாக மக்கள் பணியாற்றி வரும் முதலமைச்சர் அவர்கள் மாவட்டந்தோறும் திட்டப்பணிகளை கள ஆய்வு செய்து வருகிறார். இன்று நம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளார். கோட்டையிலே உட்கார்ந்தபடி ஆட்சி நடத்துறவனா இல்லாம களத்தில் இருந்து பணியாற்றணும்னு நினைக்கிறவன் இந்த ஸ்டாலின். தமிழர்களின் நலம் நாடும் தமிழ்நாட்டின் வளம் பேணும் திராவிட மாடல் அரசின் நாயகராம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு 3.5 ஆண்டுகளாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு செய்திருக்கும் சாதனை பணிகளை எண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்று செயல்பட்டு சமூக நீதி காக்கும் இந்த அரசின் முத்திரை திட்டங்களான மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2,67,817 மகளிர் பயன், குழந்தைகள் பசியின்றி பயில முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 46,301 குழந்தைகள் பயன், மகளிர் சுமை குறைத்திட விடியல் பயண திட்டத்தில் 6.69 கோடி முறை பயணங்கள், பெண்களின் உயர் கல்விக்கு ஏணியாக புதுமை பெண் திட்டத்தில் 5,731 மாணவிகள் பயன், ஆண்களின் உயர் கல்விக்கு ஊக்கம் தரும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 7,295 மாணவர்கள் பயன், உலகை வெல்ல இளைஞர்களை ஆயத்தப்படுத்தும் நான் முதல்வன் திட்டத்தில் 1,20,422 மாணவர்கள் பயன், மக்கள் நலம் பேணும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2,79,028 பயனாளிகள் பயன், மகளிர் தற்சார்பை வளர்த்தெடுக்க மகளிர் சுய உதவி குழு இயக்கம் 43,847 பேர் ரூபாய் 1,269.62 கோடி வங்கிக் கடன் இணைப்பு. இது போன்ற திட்டங்களால் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 7,70,441 தாய்மார்களும் மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் மக்களும் பயனடைந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் ரூபாய் 17.24 கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற 51 திட்ட பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். அத்துடன் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தினை தொடங்கி வைத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ரூபாய் 71 கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற 456 திட்ட பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் ரூபாய் 39.44 கோடி மதிப்பீட்டிலான 26 திட்ட பணிகளை அடிக்கல் நாட்டியுள்ளார். குறைந்தபட்சம் 15,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பை வழங்கும் வகையில் ஜெயங்கொண்டாம் சிப்காட் பூங்கா அமைய உள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ரூபாய் 80.60 கோடி மதிப்பீட்டிலான 27 திட்ட பணிகளை அடிக்கல் நாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் 10,141 பயனாளிகளுக்கு ரூபாய் 70.74 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 11,721 பயனாளிகளுக்கு ரூபாய் 103 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். ரூபாய் 87.94 கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற 507 திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டிலான 53 திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன. 21,862 பயனாளிகளுக்கு ரூபாய் 174 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். இன்றைய நாளில் ரூபாய் 383 கோடி மதிப்பீட்டிலான 561 திட்ட பணிகளையும் நலத்திட்ட உதவிகளையும் மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார். வளர்ச்சியை பரவலாக்கி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் மேம்பாடு காண வேண்டும் என அயராது உழைத்து வரும் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம்.